ஜனவரி 31 வரைக்குமான தகவலின்படி மொத்தமாக 12.7 பில்லியன் ரிங்கெட் பணம் இன்னமும் உரிமையாளர்கள் அல்லது அதிகாரப்பூர்வ வாரிசுதாரர்களால் கோரப்படாமல் உள்ளது. தங்களுக்குரிய பணத்தை கோர சம்பந்தப்பட்டவர்கள் இகோமிஸ் இணைய அகப்பக்கத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது தலைமை கணக்காளர் துறையின் மாநில அலுவலகங்களுக்கு சென்று பாரங்களை சமர்ப்பிக்கலாம். மக்களவையில் சுங்கைசுப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்தார். கோரப்படாமல் உள்ள பணம் குறித்தும் அதனை கோருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் மக்களுக்கு தெரியப்படுத்த ஏதுவாக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அரசாங்க தனியார் நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளிலும் பொதுநாள் கொண்டாட்டங்களிலும் பொது வளாகங்களில் நடைபெறும் வாடிக்கையாளர் சேவை நிகழ்வுகளிலும் விழிப்புணர்வு இயக்கங்களை மேற்கொள்வதும் அவற்றில் அடங்கும். கடந்த ஆண்டு இறுதி வரை நாடு முழுவதும் அத்தகைய 158 விழிப்புணர்வு பிரச்சார முகாம்களும் விளக்கமளிப்பு கூடாரங்களும் அமைக்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். இது தவிர அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இணையம் வாயிலாக பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பொதுமக்களின் வசதிக்காக 24 மாநில மற்றும் கிளை அலுவலகங்களில் உரிமை கோரப்படாத பண விண்ணப்ப முகப்புகளும் நிறுவப்பட்டுள்ளன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.